திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதி பதே. அரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கழியாத வரும் யானை கடல் நாழு மரபாமல் அழியாழு மலர் தூவும் அடியார்கள் உளமாற வழியாவோ பலிதாய வினை கூட நினையாவே. சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறுமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த அடிப்படை என்ற தலைப்பிலே அப்பர் அருள்நெறி மன்றம் வாயிலாக நமக்கெல்லாம் சில கருத்துக்களை, சைவ சித்தாந்த கருத்துகள், அடிப்படையான கருத்துக்களை சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டியமைத்துக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இந்த ஒரு அருமையான அமைப்பை நடத்தி கொண்டிருக்கும் அம்மா சாந்தா அம்மா அவர்களும் ஐயா கோமலையா அவர்களுக்கும் இதை கேட்டு மகிழும் அன்பர் பெருமக்களின் பொற்பாதம் பணிந்து சென்ற தினத்திலே நம்ம பதி உண்மை, அந்த பதி உண்மையிலையும் தடத்த லக்கணமாக இறைவன் இறங்கி வந்த தன்மையை சில கருத்துக்களை அதுல பார்த்தோம். தடத்தம் சொரூபம், இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு சொல். அது எப்படிப்பட்டது என்றால், சொரூபம் என்ற மாத்திரத்தில் இறைவனுடைய அந்த தனித்தன்மையில் விளங்கக்கூடிய இயல்புகள், இலக்கணம் சொல்லலாம். சொரூப இலக்கணம், அதாவது அவன் தனித்து நிற்கும் போது அவனுடைய இலக்கணமாகும். இங்கே தடத்தம் என்ற மாத்திரத்தில் இறங்கி வந்து உயிர்களின் பொருட்டாக, அதாவது பிற பொருள்களோடு கலந்து நிற்கும் தன்மையிலே இந்த இறைவனின் தன்மைகள் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இறைவன் இறங்கி வருகிறார் என்றால் யாருக்காக அப்படின்னு பார்த்தா, உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள் ரெண்டிலையுமே இறைவன் கலந்து இருக்கிறான். ஆனா உயிரற்ற பொருளுக்கு தலைவன் என்று சொல்வதில் அவ்வளவு ஒண்ணும் பிரமாதம் இல்லை. உயிர்களாகிய அறிவு பொருள்களாகிய உயிர்கள், நாம உயிர்கள் அத்தனையும் அறிவு பொருள்கள். அந்த அறிவு பொருளாகிய உயிர்களுக்கு தலைவனாக இருந்து அந்த உயிர் அறிவை மறைத்து கொண்டிருக்கும் அந்த மலம், ஆணவ மலம், அதனை நீக்குதல். இதுதான் சுவாமியுடைய பெரும் கருணை. இப்படி இறங்கி வந்த நிலையிலே பதி என்றால் தலைவன், அப்ப உயிர்களுக்கு தலைவன் என்ற நிலையிலே இந்த பதியின் தடத்த இலக்கணம் இந்த உயிர்களோடு கூடி அவன் இருக்கும் தன்மையைத்தான் பார்த்து கொண்டிருக்கோம். அதுல சென்ற வாரம் நம்ம பார்க்கும்போது உயிர்களோடு இணைந்திருக்கும் தன்மையிலே அவன் அத்துவித கலப்பு என்று பார்த்தோம். அத்துவிதம் என்றால் ஒன்றாக, வேறாக, உடனாக என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தாப்புல இந்த இறைவன் பதி, இந்த பதியான இறைவன் உயிர்கள் பொருட்டாக இறங்கி வந்து, அப்படி வருகிறான் இல்லையா, உயிர்களுக்காக தான் இறங்கி வர்ற தன்மை. அப்படி வரும்போது தனக்கென எந்த ஒரு உருவம் பெயர் இல்லாத, ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு மணிவாசக பெருந்தகையார் சொல்வார். அப்ப இறங்கி வந்து வரும் தன்மையிலே இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால், லயமாக, போகமாக, அதிகாரமாக, 3 நிலை. இதுக்கு பேரு அவத்தை என்று சொல்லலாம். அவத்தைனா நிலை. அப்ப 3 நிலையை கொள்கிறான் இறைவன். லயம், லயம் என்ற மாத்திரத்திலே நிஷ்கலம், அருவம். லயம் என்றால் நிஷ்கலம், அருவம். அதற்கு இன்னொரு பெயர் சத்தர்.
இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா. சத்தர். அடுத்து போகம். போகம் என்பது அருவுருவம். அதாவது நிஷ்கல சகலம். அருவமும் இல்லாம உருவமும் இல்லாம அருவுருவமாக. இது அருவுருவம். உத்தி உத்தி யுத்தன். உத்தி யுத்தன். உத்தி யுத்தன். அடுத்து மூன்றாவதாக லயம், போகம், அதிகாரம். அதிகாரம் என்பதுதான் இங்கே உருவம். சகலம் உருவம். இது பிரவிருத்தர். பிரவிருத்தர். அப்ப மூன்று நிலை. இறைவன் பதியாகிய இறைவன் இறங்கி வந்த தன்மையிலே, யாருக்காக? உயிர்களுக்காக இறங்கி வரும் தன்மையிலே லயம், போகம், அதிகாரம் என்ற மூன்று நிலைகளை கொள்கிறார். லயம் என்பது நிஷ்கலம், அருவம். போகம் என்பது நிஷ்கல சகலம், அருவுருவம். அதிகாரம் என்பது சகலம், உருவம். இந்த மூன்று நிலையும் நம்ம பார்க்கணும்னா சிதம்பரத்துல பார்க்கலாம். லயம் அப்படின்ற மாத்திரத்துல அருவமான நிலை, அதுதான் சிதம்பர ரகசியம் என்று சொல்ல. அப்புறம் அருவுருவம் என்ற மாத்திரத்திலே சிவலிங்க திருமேனியாக மூலட்ட நாதராக கிழக்கு நோக்கிய நிலையில அங்க இருப்பார். அடுத்தாப்புல உருவம் என்ற மாத்திரத்திலே நடராஜ பெருமானாக, குத்த பெருமானாக சிற்சபையில் ஆடுபவரா. இந்த மூன்றையும் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மூன்று தான் உயிர்கள் பொருட்டாக இறைவன் இறங்கி வந்து இங்கே மூன்று நிலையில் காட்சி. லயம், போகம், அதிகாரமா. இதுக்கும் காரணம் இருக்கு. காரணம் இல்லாம காரியம் எதுவும் இல்லை. இறைவன் இறங்கி வருகிறார் என்றால் இந்த உயிர்களுக்கு எதை செய்ய வருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த தடத்த லக்கணத்துல லயம், போகம், அதிகாரமாக வரும் அந்த நிலையை பற்றி முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப எப்படின்னு பார்த்துட்டோம். லயம் என்பது அருவம், போகம் என்பது அருவுருவம், அதிகாரம் என்பது உருவம் பார்த்துட்டோம். மூணு நிலைய. அது எப்படின்றத சிவப்பிரகாசத்துல 14வது பாடல், அந்த பாடல் மூலமாக ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு, இத கொஞ்சம் நீங்க நான் சொல்லும் போது, அதாவது பழைய மாணவர்கள் ஓரளவுக்கு தெரியும் அவங்களுக்கு. புதிதாக கேட்பவர்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். மீண்டும் மீண்டும் ஒரு 2 தடவை 3 தடவை போட்டு கேள்வி. கையில புத்தகத்தையும் கூட வச்சுக்கோங்க. சிவப்பிரகாச புத்தகத்தை வச்சுக்கோங்க. 14வது பாடல். ஏன்னா புதிதாக உள்ள மாணவர்களுக்கு இது கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று. இது புரியும் உங்களுக்கு. லயம், போக, அதிகாரம் புரியும் ஈஸியா. அந்த நிலையை இங்க அழகா எடுத்து சொல்றார். நம்ம இதையும் நம்ம தெரிஞ்சாதான் நமக்கு தெளிவான ஒரு காட்சி நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த பாடல்ல உள்ள அந்த விளக்கத்தோட உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் இறைவன் அந்த ஐந்தொழில் புரிதல். ஏன்னா தடத்த லக்கணத்துல சுவாமி ஐந்தொழில் புரியுதல் தான். அதை நம்ம பார்க்க போறோம். இப்ப 14வது பாடல் அந்த சிவபிரகாசத்துல நீடு பரா சக்தி நிகழ் இச்சா ஞான நிறை கிரியை தர அதனை நிமலன் மேவி நாடறிய கருணை திருவுருவம் ஆகி நவின்று பல கலை நாத விந்து ஆதி கூடும் ஒளிவளர் குடிலை மாயை மேவி கொடுவினைகள் தனுகரண புவனபோகம் பீடுபர நிறுவி அவை ஒடுக்கும் மேனி பிறங்கிய நிஷ்கல சகல பெற்றி ஆமே. இந்த இடத்துல நீடு பராசக்தி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. மேலான அந்த சிவசக்தி இறைவன் தன்னுடைய ஆற்றல் மூலமாகத்தான் இங்கே செயல்பாடு. ஏன்னா பதினா இறங்கி வந்த தன்மை உயிர்களுக்காக. அப்ப அந்த இறைவனுடைய சக்தி சிவசக்தி, அதுதான் அங்கே வெவ்வேறு வகையான செயல்பாடு எப்படியெல்லாம் வருது. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, மூன்று ஆற்றல்களாக
இச்சை, கிரியை, ஞானம் என்ற 3 ஆற்றல். இந்த பாடல் அதைத்தான் சொல்லுது. நிகழ் இச்சா ஞான நிறைகிரியை தர 3 ஆற்றல்களாக இங்கே நிற்கிறது. இப்ப இறைவன் எம்பெருமான், அந்த சிவபெருமான் இந்த ஆற்றல்களை பொருந்தி அப்படி பொருந்தி வரும்போது இறைவனுக்குரிய திருமேனி என்ன அப்படின்னா, இப்ப திருமேனி தாங்கி வரப்போறார். அந்த திருமேனி நம் போன்றது அல்ல, திருவருளையே திருமேனியாக கொண்டு நமக்கு மாயாகாரியம். அப்ப இறைவனுக்கு திருவருளையே திருமேனியாக கொண்டு அங்கே நிற்பார். அப்படிப்பட்ட திருமேனியோடு நாதம், விந்து முதலிய தத்துவங்கள் வந்து கூடுகின்ற ஒளிமிகுந்த சுத்த மாயையினை பொருந்தி நிற்பன். இப்ப எதுக்காக? உயிர்களுக்கு அருளும் வண்ணமாக, உயிர்களுக்கு அருளும் வண்ணமாக பொதுவகையால் அறிவித்து அறிந்தும் நிற்பதாகிய இந்த ஞானம் ஒன்றே சிவசக்தியின் சொரூபம். அதுதான் பராசக்தி. இப்ப இந்த உயிர்களுக்கு அப்படி மல பரிபாகம் வரணும். அதுக்காகத்தானே இப்ப தொழில் பண்ண வரப்போகுது. இந்த இறைவன் அவருடைய ஆற்றல் சக்தி தான் வருது, சிவசக்தி தான் வருது. அப்ப அந்த உயிர்களுக்கு மலபரிபாகம் வருதல் பொருட்டு அந்த பராசக்தி தான் ஐந்தொழில் இங்கே ஆற்றுகிறது. அந்த நிலையில் அது ஆதிசக்தி அல்லது திரோத்தான சக்தி என்று அது பெயர் பெறுகிறது. இந்த நிலையில சிறப்பு வகையால் இது செயல்படும் பொழுது இச்சா, ஞான, கிரியை சக்திகளாக 3 வகைப்பட்டு இருக்கிறது. இதுதான் அப்படி இறங்கி வந்து தொழிற்பட வரும்போது 3 வகை சக்திகளாக இருக்கிறது. இப்ப இறைவன் எம்பெருமான் அந்த சக்திகளில் பொருந்தி நிற்றல். அப்ப அந்த சக்தி அதோட அந்த பொருந்தி நிற்கும் போது ஞான சக்தியை பொருந்திய போது நிஷ்கல திருமேனி, ஞான சக்தியை பொருந்திய போது அருவம், லயம், நிஷ்கலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞான சக்தியை பொருந்திய போது நிஷ்கல திருமேனி, அதுதான் அருவம், அதுதான் சத்தர். சிவம் என்றும் சத்தர் என்றும் அங்கே பெயர் வருகிறது. அதுதான் லய சிவன், நிஷ்கல சிவன். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நிஷ்கல சிவன்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? நிஷ்கலம் அருவம், லயம் அதுதான் சிவ தத்துவமா. அடுத்து இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் அந்த ஞான சக்தியையும் கிரியா சக்தியையும் சமமாக பொருந்திய நிலையில், முதல்ல ஞான சக்தியை மட்டும் பொருந்தும் போது நிஷ்கலம். இப்ப ஞான சக்தியையும் கிரியா சக்தியையும் சமமாக பொருந்திய அந்த நிலையில் நிஷ்கல சகல திருமேனி, அதாவது அரு உருவம், சதாசிவன். இந்த மூர்த்தி தான் புத்தி யுத்தர், போக சிவன். அங்க லய சிவன், இங்க போக சிவன், சகல நிஷ்கலன். இவ்வளவும் இந்த டெபினிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா புரிஞ்சும். சாதாக்கிய தத்துவம் என்று சொல்லக்கூடியது. அடுத்து ஞான சக்தி குறைந்து கிரியாசக்தி கொஞ்சம் ஏறி மிகுந்து இருக்கும் நிலைதான் சகல திருமேனி. அந்த நிலையில் மூர்த்தி மகேஸ்வரன் என்னும் பெயரை பெற்ற. இதுதான் பிரவிருத்தர், அதிகார சிவன். சகல சிவன், அதிகாரத்தானம், ஈஸ்வர தத்துவம். இந்த சகலம் என்ற மாத்திரத்தில் இது உருவம். அப்ப 3 வந்துட்டா சிவம், சதாசிவம், மகேஸ்வரம். இந்த 3க்குள்ள பேதம்லாம் கிடையாது, ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இந்த சக்திகளின் தொழில் வேறுபாடு, அதனால் இங்கே உபச்சாரமாகத்தான் சொல்லப்படுகிறது. இது இந்த உயிர்களுடைய அறிவு நிலை, அது வேறுபாட்டுக்கு தகுந்தாற் போல இந்த சக்திகளுடைய தொழில் வேறுபாடும் வேறுபட்டு காணப்படுகிறது
இந்த 3 நிலையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லயம், போகம், இங்கே அதிகாரம் 3 நிலையாக. இப்ப இந்த அருவுருவ திருமேனின்னு பார்த்தோம். சதாசிவம் பார்த்தோம். இந்த அருவுருவ திருமேனி சதாசிவ மூர்த்தமாக இறைவன் வரும்போது 5 திருமுகங்களை கொண்டவராக தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஈஷா இந்த தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 4 திருமுகங்கள் மேல் நோக்கிய அந்த ஈசானம் என்ற ஒரு திருமுகம். இப்ப இந்த 4 திருமுகங்களில் இருந்தும் 4 வேதங்கள் பெறப்பட்டன. நான்மறைகள் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் இங்கே எதிலிருந்து இறைவனுடைய சதாசிவ மூர்த்தமாக இருக்கக்கூடிய 5 திருமுகங்கள், 4 திசைக்கு 4 முகங்கள், மேல் நோக்கியது ஈசானம். இப்ப 4 திருமுகங்களிலிருந்து நான்மறைகள் பெறப்பட்டது. அடுத்து ஈசானம் என்ற மேல் நோக்கிய திருமுகம், அதிலிருந்து காமிகம் முதலிய 28 ஆகமங்கள். அப்ப ஆகமங்கள் அந்த ஈசான முகம், அந்த ஈசான முகத்திலேயே 4 புறம் 4, அதுல இருந்து மேல் நோக்கியதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்னும் விளக்கமா இருக்கு. 28 ஆகமங்கள் இந்த அளவுல இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப குழம்பிடக்கூடாது. அப்ப இந்த இறைவனிடம், அதாவது சதாசிவ மூர்த்தத்திடமிருந்து 4 வேதங்களும் 28 ஆகமங்களும், அதன் பின்பு புராணம், கலை இவைகளெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டன. அத்தனையும் உயிர்களுக்காக. நாம வச்சுக்கோம், உயிர்கள் ஈடேற வேண்டும், பக்குவம் பெற வேண்டும், மலபரிபாகம் பெற வேண்டும். இதற்காகத்தான் இந்த நூல் உபதேசம், நூல்களும் பெறப்பட்டது. அது வேதங்களாக, ஆகமங்களாக, புராணங்களாக இவ்வளவு வெளிப்பட்டு இறைவன் நம் பொருட்டாக தந்தார் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிடணும். அடுத்தாப்புல இப்ப இந்த சுத்த மாயையை ஞான சக்தி பொருந்துவதால் நாத தத்துவம், கிரியாசக்தி பொருந்துவதால் பிந்து தத்துவம், ஞானமும் கிரியையும் சமமாக பொருந்துவதால் சாதாக்கியம், சதாசிவம் என்று சொல்லக்கூடிய. அப்புறம் கிரியாசக்தி கூடி ஞான சக்தி கொஞ்சம் குறைவதனால் ஈஸ்வர தத்துவம், மகேஸ்வரம். ஞான சக்தி கூடி கிரியாசக்தி குறைந்து பொருந்தும் போது சுத்த வித்தை. இந்த தத்துவங்கள் எல்லாம் சுத்தமாயில தான் இருக்கக்கூடிய 5 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியது. இப்ப இந்த தத்துவங்கள் அத்தனையும் எதன் பொருட்டாக? உயிர்களுக்கு உதவும் வண்ணமாக. எப்படி உயிர்களுக்கு உதவ வர்றார்? இதுதான் இறைவன் இங்க உயிர்களுக்கு 5 நடத்த வருவது. இறைவன் 5 புரிய வர்றாரு. யாருக்கு? இந்த உயிர்களுக்கு. இப்ப இதுலயுமே அசுத்தமாயை, அதுல இருக்கக்கூடிய புவனம், போகங்கள் அத்தனை வேற அங்குள்ள உயிர்களுக்கு. அடுத்தாப்புல இங்க இந்த அடுத்தாப்புல வரக்கூடிய அசுத்த மாயையிலிருந்து பிரகிருதி மாயை, இந்த பிரகிருதி மாயையிலிருந்து அங்கேயும் முழுக்க முழுக்க வேற. இங்க வேற, இங்க வேற. அங்க உள்ள தனுகரண புவனம் போகம் வேற, இங்க உள்ளது. அப்ப இங்க யார வச்சு செய்கிறாரு? இறைவன் 5 தொழில் தான் நடத்துறார். ஆனா இங்கே அசுத்த மாயையில் செய்யும் பொழுது அங்கே அனந்தேஸ்வரரை அதிட்டித்து நின்று அங்குள்ள ஆன்மாக்களுக்கு, அங்க இருக்க ஆன்மாக்கள் வேற, இங்க இருக்க ஆன்மாக்கள். அப்புறம் இங்க பிரகிருதி மாயைக்கு வரும்போது ஸ்ரீகண்ட ருத்ரரை அதிட்டித்து நின்று. இப்ப இந்த தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப 5 தொழில் பார்க்க போறோம். 5 தொழில்களை நடத்த வரும் இறைவன் லயமாக, போகமாக, இங்கு அதிகாரமாக வரும் இறைவன். அடுத்து தத்துவங்களின் வாயிலாக இந்த தத்துவங்கள் எல்லாம் கூட்டி வைக்கப்படுகிறது.
யாருக்கு? உயிர்களுக்கு. உயிர் தானாக எதையும் செய்யும் நிலையில இல்ல. அப்ப உயிர்கள் தானாக போய் தத்துவங்களை கூட முடியாது. தத்துவங்களோ ஜடம். அப்ப தத்துவங்களை உயிர்களோடு கூட்டி வைத்தல் என்பது யார் செய்கிறார்? இறைவன் செய்கிறார். அது அந்தந்த அனந்தேஸ்வரரையும் இங்க ஸ்ரீகண்ட ருத்ரரையும் அதிர்ஷ்டித்து நின்று செய்யக்கூடியதாக இருக்கிறார். இப்ப இது இறைவன் இறங்கி தடத்த லக்கணத்திலே உயிர்களுக்காக வந்த நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த நிலையில தான் இறைவன் ஐந்தொழில் புரிய வருகிறார். ஐந்தொழில் புரியும் உரிமை யாருக்கு என்றால் இறைவனுக்கு மட்டுமே உண்டு. அப்ப அந்த ஐந்தொழில் புரிதலும் இந்த உயிர்களுக்கு எப்படி செய்கிறார் அப்படின்னா, இப்ப முதல் நிலையில உயிர்கள் ஒன்றையும் அறியாத ஒரு நிலை, அது கேவலம் என்று சொல்லும். ஒன்றையும் அறியாம முழு மறைப்பில் இருக்கும் ஒரு நிலை. அப்படிப்பட்ட உயிர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த நிலையில இறைவன் எப்படி உயிர்களுக்கு உதவ வருகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது இன்னைக்கு நம்ம படிக்கிறது ஓரளவுக்கு நம்ம சித்தாந்தம் படிக்கும்போது என்ன சொல்றோம்? இந்த உடம்பு தத்துவ கூட்டம். அப்ப இந்த தத்துவ கூட்டங்களாகலாம் மாயையின் காரியம். இந்த மாயையின் காரியம் எதற்கு ஈடாக? கண்மத்துக்கு ஈடாக அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப முதல் நிலையில உயிர்கள் கேவல நிலையில எந்த வினையும் செய்யவில்லை. வினை வயப்படங்க அதான் முழு மூடமாக முழு மறைப்பில் இருக்கிறது. அப்ப எந்த வினையுமே செய்யல. அப்ப வினைக்கு ஈடாக உடம்புன்னு சொல்றமே, இப்ப எந்த வினையுமே செய்யலையே, எதற்கு ஈடாக உடம்பு கொடுக்கப்பட்டது? முதல் உடம்பு. அது முதல்ல படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம். அப்ப வினை வந்ததா? மாயை வந்ததா? மாயை கூட்டி வைக்கப்பட்டதா? வினை வந்ததா? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் நம்மகிட்ட வரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு பதில் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் போற்றி பகருடை என்ற ஒரு நூலில் மிக அருமையாக சொல்கிறார். முதல் உற்பவம் வந்த வரலாறு அப்படின்றது அந்த ஒரு போற்றியில 7வது போற்றியில இருந்து 13வது போற்றி வரைக்கும் உள்ளதுல அழகா எடுத்து நமக்கு சொல்றார். முதல்ல எது வந்தது அப்படின்றது. ஏன்னா உயிர்களுக்கு கண்டிப்பா வினைக்கு ஈடான உடம்பு நமக்கு தெரியும். இப்ப வினையே செய்யல, முழு மூடமாக அறியாமையில் இருக்கும் உயிர்கள். அப்ப அந்த உயிர்களுக்கு இறைவன் முதலாக வினையே இல்லாமல் மாயையை குட்டி வைக்கிறார். மாயையின் காரியம். அந்த மாயையின் காரியமாகிய தனு அந்த உடம்புதான் அங்கே காரண சரீரம், எல்லாவற்றிற்கும் காரணமாக சூட்சும தேகம் என்றும் சொல்லப்படும். இதுக்கு எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த உடம்பு கூட்டி வச்சது யாரு? சுவாமி. இந்த காரணமே கிடையாது. ஏன்னா வினை கிடையாது. வினைதானே இங்க மாயையின் காரியமாக வினையின் காரணமாக மாயையின் காரியம் கூட்டி வைக்கப்படுது. வினையே செய்யல. அப்ப வினை செய்யாத பொழுது இறைவனால் எல்லா உயிர்களுக்கும், அதாவது ஒரு எறும்பு முதல் யானை வரை எல்லா உயிர்களுக்கும் ஒரே வண்ணமாக கொடுக்கப்பட்ட அந்த உடம்பு, அதான் முதல் உற்பவம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அத போற்றி பரடையில் நமக்கு அழகா சொல்லிட்டார். இது கூட சொல்லுவாங்க, பனை முந்தியதா கொட்டை முந்தியதா அப்படின்னு. அந்த மரம் வர்றதுக்கு பனையுடைய விதை கொட்டை வேணும் இல்லையா? ஆனா இறைவன் எதை செய்கிறான் என்றால், இங்க பனைதான் நம்முடைய சாத்திரம், அதாவது சைவ சித்தாந்தம் எதை சொல்கிறது? பனைதான் முந்தியது. இது தாள பீஜ நியாயம் என்று சொல்வார்கள். தாள பீஜ நியாயம். உடம்புதான் முதல்ல அப்படின்றது.
விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணு மண்ணகம் வச்சு வாங்குவாய். விச்சது இன்றியே விளைவு வித்து போட்டாதானே விளைச்சல் வரும். வித்தே இல்லாம விளைச்சலை கொடுப்பவன் நம் இறைவனே. கருணை தான் இதுக்கு காரணம். அதத்தான் அங்க சொல்றார் ரொம்ப அழகாக. முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு சம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்ற உவரும் எல்லாம் ஒருபடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம் வண்டிதனை தானடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிதொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலே போல. அருமையான ஒரு வார்த்தை. கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலே போல. பொற்புடைய மாயை புணர்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனமுதலால் வந்த விகாரத்தால். அதுல 8 உறுப்புகளோடு கூடிய ஒரு உடம்ப சுவாமி கொடுத்துடுறார். அந்த 8 உறுப்புகள் அதுல மனம், புத்தி, அகங்காரம் என்ற 3 அந்த கரணங்கள் அங்கே வந்து விடுகிறது. அந்த சூட்சும உடம்புன்னு பார்த்தோமா, அந்த சூட்சும உடம்புல சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்ற 5 தன்மாத்திரை, அதோட 3 கரணங்கள், அதுல மனம் என்ற ஒன்று. இந்த மனத்தின் காரியமாக விருப்பு வெறுப்பு அதற்கேற்ற அடுத்த உடல் சாமி கொடுக்கிறது. அப்ப முதல் உடல் எவ்வளவு ஒரு கருணை பாருங்க. சுவாமி கொடுக்க 5 புரியவர்தான் நம்ம பாக்குறோம். ஆனா ஒண்ணுமே இல்லாம கேவல நிலையில கிடந்த உயிர்களுக்கு முதல் உடம்பு கொடுத்து எந்த காரணமும் இல்லாமல் எந்த ஒரு இல்லாம கொடுத்து எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி கொடுத்து அதிலிருந்து இப்ப அந்த மலத்தோடு கூடி இருக்கு. அப்ப அதையும் ஆக்டிவேஷன்லாம் கொடுக்கணும், கொடுத்தாதான் வரும். ஏன்னா அந்த தத்துவத்தை கூட்டி வச்சதுனால உயிர்கள் என்னவோ உடனே செயல்பட்டலாம் சொல்ல முடியாது. அது முழுமையா செயல்படாம கிடக்கும். தத்துவங்கள் கூட்டி வைக்கப்படுகிறது. அப்புறம் செயல்படுத்துறதுக்குத்தான் நம்ம கொஞ்சம் முந்தி பார்த்தோம். இறைவனுடைய ஆற்றல், அந்த சக்தி இச்சா ஞான கிரியையாக இங்கே வந்து பொருந்தி நின்று இதை செயல்படுத்துதல். இத நம்ம கொஞ்சம் நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டோம்னா அம்மா பின்னாடி வர்ற பாடங்கள்லாம் எளிதாக நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த உடல் கொடுத்த முதல் உடல், அடுத்து அடுத்து வந்த தூள உடல். அப்ப அடுத்து வந்ததுக்கு காரணம் என்னன்னு இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா மனம்ன்ற ஒண்ணு கருவி வந்ததுனால அடுத்து விருப்பு வெறுப்பு, அந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக அடுத்த உடல். இப்ப இறைவன் 5 புரிய வர்றாரு நம்ம பாக்குறோம். இப்ப பார்க்க வர்றோமா, 5 தான் இறைவன் இங்கே வந்து தடத்த லக்கணத்தில் உயிர்கள் பொருட்டாக 5 புரிய வருகிறார். இப்ப இந்த உயிர்களுக்கு முதல் ஒரு உடம்பு கொடுத்தாச்சு. அடுத்து வரக்கூடிய உடம்பு இதுதான் இந்த சகல நிலை. முதல்ல கேவல நிலையில ஒரு உடம்பு கொடுக்கப்பட்டது. அதன் பின்பாக அந்த மனத்தின் காரியமாக வரக்கூடிய விருப்பு வெறுப்புகளை கொண்டு அடுத்த உடல். இதுதான் தொழிலாக 5 அந்த 5 என்பது என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இப்ப முதல் 3 தொழிலுமே உடம்புக்கு. படைத்தல் என்பது எதை படைத்தல் என்றால் உயிர்கள் நித்த பொருள், என்றைக்கு உள்ள பொருள். அப்ப அந்த உயிர்களுக்குரிய உடல் கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த உடம்பு என்பது அந்தந்த உயிர்களுடைய கண்மத்துக்கு ஈடாக, கண்மன்றது என்னன்னு பார்த்தோம், விருப்பு வெறுப்புகள் மூலமாக அது செய்யும் செயல். அந்த கண்மத்துக்கு ஈடாக அந்த உடம்பு கொடுக்கப்படுகிறது. அதுதான் படைத்தல். இப்ப இதை இறைவன் செய்கிறார். அதுவும் கூட எந்தெந்த இடத்துல எப்படி செய்யறான்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப அந்த படைத்தல் என்பது உயிர்களுக்கு உரிய
அந்த கண்மத்திற்கு ஏற்ற உடலை மாயையின் காரியமாக, மாயை என்ற ஒரு பொருள், அது இறைவனுடைய பரிக்கிரக ஆற்றல் என்று சொல்வார். இறைவனுக்கு அப்படியே இறைவனுக்குள்ள அடங்கி உள்ள ஒரு ஆற்றல், ஒளிப்பொருள். அடுத்த ஒளிப்பொருள். ஏன்னா இருளோடு கூடிய உயிர்கள், இருள் மலம், ஆணவ மலம், இதை நீக்குவதற்காக ஒளிப்பொருள் இங்கே சேர்க்கப்படுகிறது. எப்படி சேர்க்கப்படுகிறது? தனுவாக, கரணமாக, புவனமாக, போகமாக. புவனம் கொடுக்கணும். அப்ப அந்தந்த உயிர்களுக்கு இந்த புவனம், இந்த போகம். போகம் என்பது அனுபவம். எதுக்கு அனுபவம்? வினைகளை அனுபவிப்பதற்குரிய அனுபவம். அதுதான் போகம். அப்ப இந்த படைத்தல் என்பது உடம்பு, அந்த உடம்பு தனு கரணம் மாயையின் காரியமாக, வினைக்கு ஈடாக, இதைதான் படைத்தல் என்று சொல்லப்படுகிறது. அது இந்த உடம்பு என்பது ஜட காரியமே. மாயை ஜடப்பொருள், கண்மம் ஜடப்பொருள், இது ஜட காரியமே. அந்த ஜட காரியம் இது ஒரு காலகட்டத்துல உயிர்களுக்கு சுவாமி படைச்சு கொடுக்கிறார். எதுக்காக படைக்கிறார் அப்படின்றலாம் நம்ம இன்னும் போக போக பார்க்க போறோம். நம்ம இப்பவே பார்த்துட்டோம். உள்ள இருக்கிற ஒரு மலம், இருள் மலம், அந்த இருளை நீக்கிறதுக்காக இது ஒரு ஒளிப்பொருள். இதை சேர்த்ததுனால கொஞ்சம் அறிவு விளக்கம், யாருக்கு உயிர்களுக்கு கொஞ்சம் அறிவு விளக்கம். என்ன விளக்கம் வரும்? உலக அறிவு, உலக பொருளை அங்க புரிதல். இந்த உடம்பை கொண்டு எதை அறிகிறோம்? உலகத்தை, உலக போகத்தை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்தாப்புல இந்த படைத்தல் அப்படின்றது உடம்ப படைச்சு அறிஞ்சணும். இந்த அடுத்து காத்தல், படைத்த உடம்பை காக்க வேண்டும் அல்லவா? இப்ப இந்த படைத்தல் கூட ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காரு சுவாமி. அதை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? பிரம்மாவுக்கு கொடுத்திருக்கிறார். இதே சிவபிரகாசத்திலே அடுத்த பாட்டுல அதை விளக்கமா கொடுத்திருக்காங்க. அந்த பிரம்மாவுக்கு, ஏன்னா பிரம்மனுக்கு அந்த பிரம்மன் கேட்டு வாங்கிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அதுக்குரிய குவாலிபிகேஷன் பிரம்மனுக்கு உண்டு. சும்மாலாம் கொடுக்க மாட்டார் சுவாமி. அதுக்குரிய குவாலிபிகேஷன். என்ன குவாலிபிகேஷன்னா, 4 வேதங்களையும் நன்றாக கற்றதோடு தவத்தில் சிறந்தவனாக. இந்த தவம், இவ்வளவு காலம் தவம் செய்து, எப்ப உனக்கு என்ன வேணும்? இறைவா எம்பெருமானை இந்த படைத்தல் தொழிலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இவனுக்குரிய அந்த குவாலிபிகேஷன் இருந்ததுனால சுவாமி அங்கே கூட்டி வைத்தார் அப்படின்றது. ஆனாலும் பிரம்மனை கொண்டு இதை செய்தாலும் அத்தனைக்கும் காரணகர்த்தா இறைவனே. இறைவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. அது மட்டும் நான் போச்சு. அப்ப செய்பவர் யார் என்றால் இறைவனே. இறைவன் தான் இவர்கள் மூலமாக. அவ்வளவுதான் படைத்தல். அந்த படைக்கப்பட்ட உடம்பு இவ்வளவு காலம் இருக்க வேண்டும். ஒரு காலம், காலம் என்பது இந்த நம்ம இப்ப டேட்டு, வருஷம் அதெல்லாம் கிடையாது. அது நாடிக்கணக்கு என்று ஒரு கணக்கு சொல்வார். இவ்வளவு நாடி இந்த ஆன்மா இந்த உடம்போடு கூடி இந்த உலகத்தை அனுபவித்து அதன் பின்புதான் வெளியே. அப்ப அதுக்குரிய உடம்பு இவ்வளவு காலம் இருக்குன்னா அதுக்கு தகுந்தான உடம்பு கொடுத்து, அந்த காத்தல் என்பது அந்த உடம்பு டிஸ்போஸ் ஆகாம பத்திரமா பார்த்து. இப்ப அந்த காத்தல நாம செய்யறோமா, சாமி செய்யறாரான்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம உடம்பை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் நம்ம செய்யறோம். எல்லாம் உள்ள இருந்து சுவாமி தான் நடத்துறாரு. ஏன்னா இவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்பது நியதி, கால நியதி. இதெல்லாம் அந்த மாயை தத்துவத்திலே வந்துடும். காலம் நியதி, இந்த நியமத்தோடு வாழ வேண்டும். இதையெல்லாம் செய்யறது யாரு? திருமாலை அதிர்ட்டு நின்று. ஏன்னா அவர் அதை கேட்டுக்கிட்டார். அதனால் காத்தல், இந்த காத்தல் இந்த நேரங்கள்ல தான் நமக்கு வினை பயன்கள், அதாவது இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா? இவ்வளவு காலம் இன்பம், இவ்வளவு காலம் துன்பம், அதெல்லாம் இந்த உடம்பு மூலமாக அனுபவிக்கிறது உயிர். உடம்பின் மூலமாக உயிர் அனுபவிக்கிறது.
இதை செய்பவர் யார்? இறைவன். அந்த அனுபவத்தை கொடுப்பவனும் இறைவனே. அதான் அந்த அத்வித கலப்பிலே நம்ம பார்த்துட்டோம். ஒன்றாக இருக்கும் இறைவன், வேறாக நின்று நமக்கு அனுபவத்தை தரும் இறைவன், உடனாக நின்று அதை செலுத்துபவன். இத அப்படியே இதோடயே அதையும் வச்சு பொருத்தி பார்த்தீங்கன்னா நன்றாக புரியக்கூடியதா இருக்கும். அப்ப காத்தல் தொழில் என்பது உயிர்களின் வினைக்கு ஏற்றாற் போல இன்ப துன்பங்களை இந்த காலங்களில் இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று வரையறுத்து கொடுக்க, அந்த உடம்பு மூலமாக அந்த உடம்பு இவ்வளவு காலம் பாதுகாத்தல், அதுதான் காத்தல். அடுத்தாப்புல அழித்தல். அழித்தல் அப்படின்னு சொன்னாலே எப்பா இதை செய்யறவர் ருத்ரன், ருத்ரனையே சிவமாக சொல்பவர்களும் உண்டு. அது அறியாமைதான் ஒரு பக்கம். இங்க அழித்தல் என்பது என்ன அப்படின்னா, இந்த உடம்பு, படைக்கப்பட்ட உடம்பு, இவ்வளவு காலம் காக்கப்பட்ட உடம்பு, இவ்வளவு காலமா வினை போகத்தை அனுபவிச்சிச்சு பார்த்தீங்களா? அப்ப என்ன ஆகும்? இழைச்சு போயிரும். அந்த இழைப்பு ஆறுதல், இளைப்பாறுதல், ரெஸ்ட், அவ்வளவுதான். ரெஸ்ட், கொஞ்ச நேரம் ரெஸ்ட். இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில பிள்ளைங்க வர்றாங்க, 9 மணிக்கு வர்றாங்க, ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். அப்புறம் பாருங்க ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் ரெஸ்ட். பிள்ளைங்க தண்ணி குடிக்க இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட விடுவாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 1 மணி வரைக்கும் கிளாஸ். அப்புறம் 1 மணிக்கு ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு. சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது. அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு 4:00 திரும்ப போயிட்டு வாங்க வீட்டுக்கு நினைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இது ஒவ்வொரு இது ஒரு நாளைக்கு உரியது. இதே மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கால் வருட பரீட்சை அப்படின்னு வரும். அப்ப காலாண்டு தேர்வு, அதுக்கு ஒரு வாரம் லீவு. அப்ப ரிலாக்ஸா வர்றது, ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் அரையாண்டு தேர்வுல ஒரு 15 நாள். அப்புறம் முழு ஆண்டு தேர்வுல 2 மாசம் நல்லா ரிலாக்ஸ் ஆகி வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அப்ப இது என்னது? இளைப்பாறுதல். அப்ப அழித்தல் என்பது சம்ஹாரம், ஒடுக்குதல். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். அப்படி இழைச்சு போயிருக்க ஆன்மாவுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சாமி ஒடுக்குறார். தமக்குள் ஒடுக்குதல். அப்புறம் திரும்ப அது ஒவ்வொரு உயிருடைய தலையிலையும் வென மூட்டை அப்படியே பெருசு பெருசா கிடக்கு. திரும்ப தள்ளுறார். போயிட்டு வா, இன்னொரு பிறவிக்கு போயிட்டு வா அப்படின்னு அனுப்புறார். அதான் புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாகி வரிசையா மணிவாசகர் பட்டியல் போட்டார். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எதுலயும் இந்த மானுட சட்டை தாங்கிறதுக்கு 84 லட்சம் யோனி பிறவிங்கிறாங்க. நம்ம 84 லட்சம் யோனி. இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், ஒரு தாய் இருத்தாய் பல கோடியதாய். அருணகிரி பெருமான் சொல்வார், எத்தனை தாய் வயிற்றுல வந்து பிறந்துட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த பிறப்புல இன்ப துன்பங்களை அனுபவிக்கிற இந்த வினை போகங்களை அனுபவிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த இழைப்பு, அது ஆறும் வண்ணமாக, இழைப்பாரும் வண்ணமாக ஒடுக்குதல். இதைத்தான் அழித்தல், சம்ஹாரம் என்று சொல்லக்கூடியது. ஒடுக்குதல். இதை யார் எடுத்துக்கிறார்? ருத்ரன், சிவ அம்சமாக உள்ள ருத்ரன் என்று சொல்லலாம். இந்த ஏன்னா ஒடுக்குதல் வந்து சாதாரணமானது இல்லை, மேலான ஒன்று. எங்கே ஒடுங்குகிறதோ அங்கிருந்தே மீண்டும் உற்பவம். இதை நம்ம திருவிழா காலங்கள்ல நீங்க பார்க்கலாம். நம்ம முருகப்பெருமானுடைய இப்ப ஆவணி திருவிழா, மாசி திருவிழாலாம் நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் பச்சை சாத்துறதுக்கு உள்ளதுக்கு வேகமா போவாங்க. நாங்களாம் அப்படிதான் போவோம். 7ஆம் நாள் திருவிழாக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம். ஆனா அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் புரிஞ்ச பிறகுதான், ஆகா இவ்வளவு தத்துவத்தை உள்ளடக்கி ஒரு திருவிழா நடக்கிறதே அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 7ஆம் நாள் தான் காலையிலே உருவச்சட்ட சேவையில சாமி வெளியே வருவார். வந்து சிகப்பு சாத்தி தான் முதல்ல சுத்தி வருவார்.
7ஆம் நாள். அப்ப முதல்ல என்னது ஒடுக்குதல் தான் நடக்கும். சிகப்புன்றது ருத்ர அம்சமாக இங்கே ஒடுக்குதல் நடக்கிறது. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு பிறகு ஆஹ் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு காலையில நேரத்துல வெள்ளை சாத்தி, அந்த வெள்ளை என்பது படைத்தல், அந்த காலையில் நேரத்திலே அது கொஞ்ச நேரத்திலே முடிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அபிஷேகம்லாம் ஆகி பச்சை சாத்தி 11 மணிக்கு 8ஆம் நாள். இது 3 நிலையா வர்றது எதுக்காக? அப்ப முதல்ல சிகப்பு ஒடுங்கிய உயிர்கள் அந்த அத்தனையும் ஒடுக்கி மீண்டும் உற்பவித்து படைத்து காத்து இவ்வளவுமா சொல்லப்படுறதுதான் இங்க. அதுல அழித்தல் என்பதை நாம தவறா புரிஞ்சுக்கிறோம். சுவாமி நம்பொருட்டாக இந்த உயிர்களை ஒடுக்கி சம்ஹாரம், அழித்தல் என்றாலே ஒடுக்குதல், சம்ஹாரம், அப்படி ஒடுக்கி. இப்ப இந்த 3மே எதுல வருது? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற இந்த 3மே உடம்பு, ஜடப்பொருள். 3 தொழில்களும் ஜடப்பொருளாகிய உடம்பு. இந்த உடம்பை படைத்து, உடம்பை காத்து, உடம்பை அழித்து, 3மே. அடுத்து 4வதா ஒண்ணு இருக்கு, மறைத்தல் என்று ஒன்று இருக்கு. இந்த மறைத்தல் என்பது திரோதான சக்தியாக இருந்து செயல்படுத்தும் இறைவனுடைய ஆற்றல் தானே அது திரோதான சக்தியா இருந்து செயல்படுத்துது. தன்னை மறைத்து கொண்டு உலகத்தை காண்பித்து அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, உயிர்களாகிய நாம் செய்த வினை போகங்களை அனுபவிக்க வேண்டும். அப்ப அந்த வினை போகங்களுக்கு ஏற்ற உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப உலக போகங்கள் எல்லாம் வினைக்கு ஈடாக இந்த திரோதான ஆற்றல் சக்தி நம்மை செலுத்தி உலகத்தை நோக்கி செலுத்தி, உலக போகங்களிலே உவர்ப்பு ஆசை வரணும் நமக்கு. அந்த ஆசையை உருவாக்கி அந்த ஆசையின் மூலமாக அதை அனுபவித்து அனுபவித்து அதுல போதும்டா சாமி அப்படின்னு விடுற வரைக்கும், நாம அதை விட்டு விட்டு விலகும் வரைக்கும், இதுதான் ஒரு பக்குவம். இந்த பக்குவம் வர்ற வரைக்கும் மறைத்தலாகிய அந்த இந்த மறைத்தல் என்பது காரணம் இல்லாம எந்த காரியமும் இல்லை. முதலே இந்த சக்தி காமிச்சிட்டு அப்படின்னா எந்த ஒரு அனுபவமும் இந்த உயிர்களுக்கு கிடைக்காது. அனுபவித்து கழித்தால்தான் இங்கே ஆணவ மலம் தேயும். ஆணவ மலம் தேயணும். ஒரு பக்கம் வினைகள் நீங்கணும், இன்னொரு பக்கம் ஆணவ மலம் தேய வேண்டும். இன்ப துன்பங்களை அனுபவிக்க அனுபவிக்க வினைகள் நீங்குது. வினைகள் நீங்க 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 ஆணவ மலம் இங்கே மல பரிபாகம். இதுதான் மல பரிபாகம் என்று சொல்வது. இந்த மலபரிபாகம் என்றைக்கு உயிர்களுக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் திருவருள் கூடி நிற்கும். இப்ப இவ்வளவு நேரம் நடத்தின திரோதான சக்தி மறைத்தலாக இருந்து தன்னை மறைத்து உலக போகத்தை காண்பித்த அந்த திரோதான ஆற்றல் இப்பொழுது அருள் ஆற்றலாக மாறி ஒரு பக்குவ நிலை வந்துட்டு, பக்குவ நிலையிலே அருள் ஆற்றலாக மாறி இப்போ இறைவன் அந்த உயிர்களுக்கு, இந்த பக்குவமுள்ள அந்த உயிர்களுக்கு தன்னை காட்டி, ஏன்னா ஆணவ மனப்புல இருந்து கொஞ்சம் விடுபட்டது. இப்ப முதல்ல காமிச்சா தெரிய கூட செய்யாது. ஆணவம்ன்ற இருள் எதையுமே காட்டாது. இப்ப ஆணவம் அப்படியே தேய்ந்த மாத்திரத்தில் தன்னையும் காட்டி என்னையும் காட்டி, இதுதான் 8ஆம் சூத்திரமா வரும். இந்த அந்த 7ஆம் சூத்திரத்திலேயே சிவஞான போதத்துல 7ஆம் சூத்திரத்திலே சாதிக்கும் அதிகாரின்னு சொல்லிடுவார். ஏன் அதிகாரம் யாருக்குன்னா மலமறைப்பு உள்ள அந்த ஆன்மாக்கள். 8ஆம் சூத்திரத்துல சிவரூபம் தாங்கி வந்து குருவாக வந்து நம் உயிரையும் காட்டி இவ்வளவு, இதுதான் அருளல். இப்ப 5 2 வகையாக, எது உடம்புக்கு 3, உயிர்ல 2, அதான் பந்தமும் வீடும் ஆகினார்.
பந்தமும் வீடும் ஆகினார். இத அழகா சொல்லுவாங்க. ஏன்னா பந்தப்பட்டு பட்டு 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 படைத்து காத்து அழித்து இவ்வளவும் செஞ்சு இந்த மறைத்தல் என்பதன் மூலமாக வினை அனுபவத்தின் மூலமாக ஆணவமலம் தேய்த்து அதனால் பக்குவம் அடைந்து எது உயிருடைய அறிவு அதுல இருக்க இருள் நீக்கும் அதனால் அருள் கூடி நிற்கும் நிலை. இது எல்லாத்தையுமே நமக்கு திருவாசகமே அழகா சொல்லக்கூடியதா இருக்குது. போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரி போற்றியா முய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் ஐந்தொழிலையும் இங்கே இறைவன் நடத்துகிறான் அப்படின்றத அழகா சொல்லி இந்த ஐந்தொழிலையும் செய்கிறாரே சுவாமி எதற்காக செய்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா கருணை உயிர்களின் மீது கொண்ட கருணையினால் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று சொல்வார். விளையாட்டா செய்யறாருப்பா அவருக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லுவோம். விளையாடி ஆனால் உண்மையிலேயே இது திரு விளையாடல். அந்த திருவாகிய இறைவன் விளையாட்டாக செய்தல் என்பது இந்த தொழில் செய்யறதுனால இவனுக்கு ஏதாவது பாதிப்பு வருதான்னு கிடையாது. விளையாடுற சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட பாருங்க அப்படிதான் விளையாடும். ஆனா அவங்களுக்கு கொஞ்சமாவது விளையாடுற வரைக்கும் டயர்னஸ் தெரியுமானா தெரியாது. அதான் விளையாடின்னு போட்டான். ஆனா இறைவன் கொஞ்சம் கூட இதில் பந்தப்பட மாட்டான். பந்தப்படவும் மாட்டான். அதனால விகாரப்படவும் மாட்டான். அதுல சிவபிரகாசத்துல அழகா சொல்லியிருக்கு. இதனால் இந்த ஐந்தொழில்களை இவன் செய்தாலும் இவனா ஏதேனும் ஒரு வகையில இதுல மாறுதல் கொள்வானோ அப்படின்னா சிவபிரகாசத்துல 18வது பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. இதனால் அவனுக்கு எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள் அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்தே ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக வரை செய்வார் ஒடுக்கம் இழைப்பு ஒளித்தல் மற்றை தோற்றம் மலபாகம் வர காத்தல் போகம் துய்ப்பித்தல் ஒவ்வொன்றும் எதுக்குன்னு சொல்லிட்டார். திரோத்தாகி நிறுத்தல் ஆகும். போற்றல் அரும் அருள் அருளேயண்டி மற்ற புகன்ற அவையும் அருள் ஒளிய புகழ் கொண்டாது. எல்லாமே அருளே. எது செஞ்சாலும் இறைவனுடைய திருவருளே. கருணை கருணையினால் இத்தனையும் செய்கிறான் அப்படின்னும். இதனால இறைவன் ஏதேனும் மாறுபாடு அடைவானா? அதுக்கு கூட ஒரு அழகான உதாரணமா எடுத்து சொல்வார். ஒரு சூரியன் வருகிறது வானத்திலே. இங்க தடாகம் அதுல ஏராளமான தாமரை மொக்குகள் நல்ல ஒரு பக்குவ உள்ள மலர்கள் இருக்கு. சூரியனுடைய கதிர்களை கண்ட மாத்திரத்தில் அப்படியே மலரக்கூடியதாக இருக்கிறது. இப்ப ஒரு சில மலர்கள் மலரக்கூடியதா இருக்கு. ஏற்கனவே மலர்ந்த மலர்கள் காயக்கூடியதாக இருக்கு. இப்படி பல வகையா நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல. ஆனாலும் இந்த மலர்கள் எல்லாம் இங்கே மாறுபாடு அடைகிறது. சூரியனுக்கு எந்த மாறுதலும் கிடையாது. அது போல அப்படின்னு அழகா கொண்டு வருவார். இது திருவாசகத்திலேயும் வான் கட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கடினும் தான் கட்டல் இன்றி. அப்ப அவனுக்கு எந்த ஒரு மாறுதலும் கிடையாது என்பதை மிக தெளிவாக அப்ப இறைவன் எம்பெருமான் தடத்த நிலையிலே இறங்கி வந்த நிலையிலே உயிர்களின் பொருட்டாக செய்யக்கூடிய ஐந்தொழில்கள் அது சகல நிலையிலே செய்யக்கூடிய தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பதாக இந்த ஐந்தொழில். இந்த ஐந்தொழிலையும் 3 வகையாகவும் சொல்வார்கள். சூட்சும ஐந்தொழில், தூல ஐந்தொழில், அதிசூட்சும ஐந்தொழில் என்றும் சொல்வார்கள். இந்த சூட்சும ஐந்தொழில்
என்பது, அதாவது முற்றழிப்பு காலம், முன்னாடி எல்லாவற்றையும் ஒடுக்கி நிற்கக்கூடிய அந்த முதல்வன் அந்த உலகத்தை மீள தோற்றுவிக்கும் பொருட்டாக அந்த நிலையில் அவன் செய்வதுதான் சூட்சும ஐந்தொழில் என்று அங்கே சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தாப்புல தூள ஐந்தொழில் தான் இப்ப நம்ம பார்த்தோம். அஞ்சுதல், படைத்தல், காத்தல் என்று இப்ப நம்ம சொல்லப்பட்டது தூள ஐந்தொழில். அடுத்து இன்னும் ஒண்ணு இருக்கு, அதிசூட்சும ஐந்தொழில். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நாம் உணர்வோட்டத்தோடு பேசுதல், பார்த்தல், நடத்தல், செயல்படுதல் இத்தனைக்கும் காரணம் இறைவன் இடைவிடாது இங்கே தொழில் படுத்திக் கொண்டே இருக்கிறார். எப்படிப்பட்ட தொழில்? அதிசூட்சுமமாக புருவ நடுவில் நின்று. உயிருடைய இந்த புருவ நடு, அதுதான் நமக்கு நனவு நிலைன்னு சொல்லியிருக்கோம். 35 கருவிகளோடு கூடி நிற்கிறதுன்னு பார்த்திருக்கோம். அந்த விழிப்பு நிலை, அந்த 5 அவத்தைகள்ல நம்ம பார்க்க இன்னும் பார்ப்போம். உயிர் வரும்போது அந்த 5 அவத்தைகளை பார்ப்போம். இப்ப இந்த புருவ நடுவுல நின்று இறைவன் இடைவிடாதுங்க. அதுல ஒரு நொடி கூட விடாம, அந்த ஒரு நொடி அவனுடைய இது நடனம், அதுக்கு பேரு பரநடனம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நொடி நின்னா கூட நமக்கு செயல்பாடு கிடையாது. யோசிச்சு பாருங்க. அப்ப இறைவனுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை! அதிசூட்சும ஐந்தொழில். இதுதான் உயிர்களுக்கு அறிவை நிகழ்விக்க கூடியது. இந்த 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 இடத்துல அந்த செய்யக்கூடிய தொழிலுக்கு பரநடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல புருவ நடில இருக்கக்கூடியது அது பரநடனம். இது இல்லை என்றால் உயிர்களுக்கு அறிவு இல்லை. இதுதான் அதிசூட்சுமம். அந்த உயிருக்கு உயிராக நின்று செயல்படுத்தும் இறைவன். இதுதான் இறைவனுடைய தடத்த லக்கணம் என்று சொல்லக்கூடியது. உயிர்கள் பொருட்டாக இறங்கி வந்த இறைவன் அந்த இறங்கி வந்த நிலையிலே உயிர்களுக்கு செய்யக்கூடிய, அதுலயும் இது கொஞ்சம் இறைவனுக்கு நமக்கு செய்யக்கூடிய உபகாரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உபகாரத்திலையும் காட்டும் உபகாரம் ஒண்ணு, காணும் உபகாரம் ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த 5ஆம் சூத்திரத்துலதான் நமக்கு இறைவனுடைய தொழில்கள்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த 5ஆம் சூத்திரம் தான் நமக்கு காட்டும் உபகாரம் சொல்லுது. அப்ப அந்த உயிர்கள் இன்றைக்கு நாம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா இறைவன் நமக்கு காட்டுதல். அத அப்பர் பெருமான் ரொம்ப அழகா சொல்றார். கண் முதலாய் காட்டாக்காலை காண்பாரார். ஒண்ணும் பார்க்க முடியாது. அவன் உள்ள நின்று நமக்கு செயல்படுத்தலைன்னா எந்த ஒண்ணும் நமக்கு கிடையாது. எந்த ஒரு அறிவும் கிடையாது. இதைத்தான் இங்கே அழகாக இறைவனுடைய தடத்த லக்கணத்தில் இறைவன் செய்யும் ஐந்தொழில்களாகவும் சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடணும். கொஞ்சம் மீண்டும் மீண்டும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது புரியும். ஒரு தடவையில உடனே புரியும் நான் சொல்ல முடியாது. அதை மீண்டும் 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 கேட்க வேண்டும். இறைவன் அவன் மட்டும் தனித்து நின்று இருக்கும் நிலையிலே அது சொரூப நிலை என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட நிலை, அது ஒரு உருவம், பெயர் ஒன்றும் இல்லாத அந்த நிலை. ஆனால் உயிர்களின் பொருட்டாக தன்னுடைய சக்தி, அந்த இறைவனுடைய ஆற்றல் தான் இங்க செயல்பட வருது. அந்த ஆற்றல் தான் இங்கே முதல்ல வரும்போது பராசக்தியாக, அதன் பின்பாக அந்த பராசக்தியின் ஒரு கூறுதான் திரோதான சக்தியாக ஐந்தொழில் புரிய வரும் நிலையிலே இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தியாக இப்படி இறைவனுடைய ஆற்றல் சிவசக்தி சொரூபமாக வந்து இந்த உயிர்களுக்கு ஐந்தொழில் புரிந்து, அந்த ஐந்தொழில் புரிதற்கு காரணம் என்ன என்ற மாத்திரத்திலே உயிர்களின் அறிவில் இருக்கும் மலம். அந்த மலம் என்பது இருள், அறியாமை. அந்த அறியாமையை நீக்கி அருள் விளங்கச் செய்தல்.
அந்த அறியாமை நீங்கிய மாத்திரத்திலே உயிர்கள் அருளோடு கூடி நின்று, அந்த அருளோடு கூடி நின்று பேரின்ப நிலையை அடையும். முக்கியமான ஒரு. அப்ப இறைவன் செய்வது எதற்காக? உயிர்கள் பேரின்பத்தை அடைய வேண்டும். இன்றைக்கு உலக இன்பத்திலே சகல நிலையில உலக இன்பம், கேவல நிலையில ஒண்ணும் கிடையாது. அப்ப உயிர்களின் பொருட்டாக அந்த உயிர்களுக்கு பேரின்பம் தரும் வண்ணமாக நடத்தும் இந்த ஐந்தொழில், அது இறைவனுடைய தடத்த நிலையில் இறங்கி வந்த நிலையில் பதி அந்த தலைவனாக உயிர்களின் தலைவனாக வந்து நடத்தியது அப்படின்றத ரொம்ப அழகா இங்க சொல்லப்படுகிறது. இந்த ஐந்தொழில் பற்றி இன்னைக்கு பார்த்தோம். அந்த ஐந்தொழில் புரிவதற்காக இறைவன் வந்த நிலையை பார்த்தோம். இத நீங்க மீண்டும் சிவபிரகாச புக்க கையில வச்சு கொஞ்சம் பாருங்க. சிவபிரகாசத்துல இருந்து அந்த பாடலுக்குரியதா பாருங்க. அடுத்தாப்புல போற்றி பகருடையில இருந்து அந்த முதல் உற்பவத்தையும் அடியேன்னு சொன்னேன். அந்த முதல் உற்பவத்தையும் ஒரு தடவை நீங்க ரீகால் பண்ணிக்கணும். இது ரெண்டையுமே நீங்க மறக்க கூடாது. மறக்காம வச்சிருந்தா கண்டிப்பா இனிமேல் வரக்கூடிய பாடங்கள் நமக்கு எளிதாக புரியக்கூடியதாக இருக்கும். லயமாக, போகமாக, அதிகாரமாக 3 நிலையிலே அருவமாக, உருவமாக வந்த இறைவன் இந்த உயிர்களின் பொருட்டாக தடத்த நிலையிலே இந்த உயிர்களுக்காக ஐந்தொழில் புரியும் வண்ணமாக அதில் சகல நிலையிலே இந்த உயிர்களுக்கு முதல்ல கேவல நிலையில எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு மாயையின் காரியமாகிய சூட்சும உடம்பை கொடுத்த இறைவன் அதன் பின்பாக இந்த மனதின் காரியமாக வந்த விருப்பு வெறுப்பினால் அடுத்த தூல உடம்பு, அந்த தூல உடம்பை படைத்தல், காத்தல், அழித்தல் 3 உடம்புக்கும் மறைத்தல் அருளல் என்பது உயிருக்குமாக பந்தமும் வீடுமாக அங்கே செய்வித்த இறைவன் அதனோடு அதிசூட்சுமமாகிய ஐந்தொழிலை உயிருக்கு உயிராக புருவ நடுவிலே நின்று இந்த உயிர்களுக்கு உணர்வு என்ற உணர்வோட்டத்தை கொடுத்து இன்ப துன்பத்தை அனுபவிக்க செய்து செயல் ஆற்றலை செயல்படுத்தும் அதிசூட்சும தொழிலையும் செய்யும் இறைவன். இதுதான் இறைவனுடைய தடத்த லக்கணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதோட ஒரே ஒரு பாடல், இது நீங்க எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, இல்லாதவங்க நெட்ல போட்டாது எடுத்து பாருங்க. குமரகுருபர சுவாமிகள் இந்த நடராஜ பெருமானுடைய ஐந்தொழில ரொம்ப அருமையான ஒரு பாடல்ல நமக்கு சொல்றார். பூமலி கற்பக புத்தள் வைப்போம் நாம நேர்வரைப்பில் நனில வழகமும் ஏனை புவனமா எங்க உயிரோ தானே வகுத்தது தமருக கரமே தனித்தனி வகுத்த சராஜர பகுதி அனைத்தையும் காப்பதுன் அமைந்த பொற்கரமே தோன்றுவு நின்ற அத்தொல் உலகடங்களோ மாற்றுவதரழல் வைத்ததொற்கரமே ஈட்டிய வினை பயன் எவற்றையும் மறைத்து நின்று ஊட்டுவதாகும் நின் ஊன்றிய பதமே அடுத்த இன்னுயிர்கட்கு அளவில் பெரின்பம் கொடுப்பது முதல்வனின் குஞ்சித பதமே. இந்த தொழில் 5 நின் மெய்த்தொழிலாக அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான ஒண்ணு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் ஊன நடனம் ஒரு பாலாம் ஞான நடனம் தான் நடுவே நாடு என்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஐந்தொழில் குறித்ததான ஒரு சிந்தனையை செய்வதற்கு அருமையான நல்ல வாய்ப்பளித்த அப்பர் அருள்நெறி மன்றத்திற்கும் கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி.